வாங்க. இப்ப நான் வந்தது விஜய பாக்குறதுக்கு. இப்ப கூட அனுதாபமே இல்லையா? இன்னொருத்தர் சொத்துக்கு நான் ஆசைப்படுறவன்ல. இவ்வளவு நடந்தும் உங்க ஸ்நேக மோகம் உங்களை விடவே இல்லையா? ஸ்நேகம் மோகம் அந்த புனித உணர்ச்சி இல்லாதவங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அனாதைக்கு ஆதரவு கொடுத்தவங்கள மறந்து போறது மனுஷத்தன்மையே இல்ல. அனாதையை அடிமையா நினைக்கிறவன் மட்டும் மனுஷனா? அதை புரிஞ்சுக்க முடியலையே உங்களுக்கு? உயிரை காப்பாத்தின உங்களையே அடிச்சாரு. பாலு, என்னையும் உங்களையும் அவரை பிரிச்சு வச்சுட்டாரு. விஜய் மனசு குழந்தை மாதிரி. உன் மேல உள்ள அன்பு அவனை பைத்தியமாக்கிடுச்சு. அதனாலதான் நான் ஒதுங்கிட்டேன். நான் உங்க முன்னால நடமாடுற வர இந்த துயரத்துக்கு முடிவில்லை. ஏமா, நான் பிறந்திருக்க கூடாது. சிரிக்கத்தான் முயற்சிக்கிறேன், ஆனா சிரிக்க முடியும். ஏமா, கடைசியா சொல்றேன், விஜயை ஏமாத்தாத. அவன் ஆசை அந்தரங்கத்தை அர்த்தம் புரிஞ்சுக்க. என் விஜய் வாழணும். பாலு, நீங்க அங்க போனா என்ன ஆகும் தெரியுமா? விஜய், என்ன கொலை பண்ணிடு, சந்தோஷத்தோட சாகுறேன். ஆனா ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணனு பழிய சுமத்தாதன்னு நான் அவன் காலில் விழுந்து வேண்டிக்கிறேன். ஏமா, இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்களை எல்லாம் தானே அனுபவிக்கணுங்கிற விருப்பம் உள்ளவன் விஜய். உன்னை உயிரா நினைச்சு இதயத்துல வச்சு பூஜை செய்யறான். நீ அவன் மனைவி ஆகணுங்கிற ஆசையில என்னைக்கும் உள்ள போட்டோவை வச்சுக்கிட்டு என்ன விரும்புறேன் அவன் சொன்னா அதுக்கு நானா பொறுப்பு? ஒரு பொண்ணுக்கு புத்தி வந்து உலகத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் காதலிக்கிறதா நிஜமான காதல். அன்னைக்கு நான் பேசினதை நீங்க தடுக்காத இருந்தா விஜய் கிட்ட நான் எல்லாம் சொல்லிருப்பேன். இப்படி ஒரு நிலைமைக்கு உங்களை நான் சொல்லணும். ஈவு இறக்கம் இல்லாத உங்க வீட்டுல நாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது, கௌரவம் இருக்காது. பாலு, என் பேச்ச கேளுங்க. நமக்கு யார் தேவையும் வேண்டாம், நம்ம உலகத்துக்கு போயிடலாம். நோ ஹேமா, நோ. தயவு செஞ்சு என்ன மறந்து போயிடு. வேண்டாம் பாலு, அந்த பிசாசுங்க உங்களை உயிரோட விடாது. என் உயிரே போனாலும் சரி, விஜய பார்த்துட்டு தான் போவேன். பாலு, பிச்சைக்காரன், மறுபடியும் ஏன்டா இங்க வந்த? சார், ஒரு தடவை விஜய பார்க்கணும், அவனை பார்க்க விடுங்க. உன்னை இங்க சேர்த்ததுக்கே இப்ப எங்க எல்லார் நிம்மதியும் அடியோட அழிச்சிட்டேன். அது பத்தாதுன்னு மறுபடியும் வந்தியா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன், நம்பிக்கை துரோகி. சார், அபாண்டமா சொல்லாதீங்க. 1000 தடவை சொல்ல வேண்டாம். நீ நிஜமா ஒரு அப்பருக்கு பிறந்தவனா இருந்தா? சார், உங்க வீட்டுல சோறு தின்னதுக்காக, என் விஜயோட அப்பாங்கிறதுக்காக இப்ப உங்களை விடுறேன். இல்ல, எங்க அப்பா அம்மாவை பத்தி அசிங்கமா பேசுற உங்க அலாக்க நறுக்கி இருப்பேன். ஏண்டா, என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு திமிரு வந்துருச்சோ? டேய், ஏண்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அடிச்சு வெளிய விரட்டுங்கடா. நான் உங்க முன்னால நடமாடுற வர இந்த துயரத்துக்கு முடிவில்லை.